கோமாளியில இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆக போறாங்க? சுந்தரி அக்காவா இல்ல ராஜுவா? ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வாரங்கள் வச்சு பார்க்கும்பொழுது மார்க்கின் அடிப்படையில டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தரி அக்கா தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கடந்த வாரம் ராஜு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டாப் 3ல வந்திருந்தாங்க. டாப் 3ல வந்திருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆன் 1 ரவுண்ட் வரும். ஏன்னா கடந்த 2 எலிமினேஷன் ரவுண்டுமே 1 ஆன் 1ல தான் வந்துச்சு. ஸோ 1 ஆன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணுனாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலிமினேஷன் ஜோன்ல இருந்து தப்பிச்சுருவாங்க. அந்த வகையில இந்த வாரம் எலிமினேட் ஆவறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கிறது வந்து சுந்தரி அக்கா தான். ஏன்னா கண்டென்ட் யார் நல்லா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தானே பார்க்குறாங்க. இதுக்காகவே ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யாவை எலிமினேட் பண்ணாங்க. கடந்த வாரம் சமைக்கவே தெரியாத கஞ்சா கருப்புவை எலிமினேட் பண்ணாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா கண்டென்ட் குடுக்குற சுந்தரி அக்காவை எலிமினேட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் யார எலிமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி 3 எலிமினேட் நடந்துருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயில்ட் கார்ட கொண்டு வரதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது இந்த வாரம் நடக்காது. அடுத்த வாரம் தான் தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து கணிப்பின்படி யார் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.